எல்லாருக்கும் வணக்கம். பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் பிரக்ரிஷி ஹோம் மேக்கர் சேனல். நான் இப்போவே சொல்லிடுறேன், இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு அடிக்கடி கோவம் வருமா, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா, இல்லை சின்ன சின்ன விஷயத்துலாம் கோவப்படுறீங்களா, தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்காம அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா இது லாலிபாப் தோசை. இந்த லாலிபாப் தோசை எல்லாருக்குமே ஊற்ற தெரியும். இதை நான் ஏன் வீடியோ எடுத்து போடணுன்னா, ஏன் சின்ன பசங்களுக்கு நான் ஊற்றி கொடுத்தேன். இது மாதிரி தோசை மாவில் ஸ்டிக்கை சொருகி அது மேலே வெங்காயம், அது மேலே கேரட், இது பச்சை மிளகா நினைக்காதீங்க, பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு வெஜிடபிள்ஸ்க்கும் உள்ளே கொடுத்தா மாதிரி ஆச்சு, லாலிபாப் செஞ்சு கொடுத்தா மாதிரி ஆச்சு. அது மேலே அப்படியே பொடியை போட்டு நெய்யை போட்டு அப்படி திருப்பி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தாங்க லாலிபாப் தோசை அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பாருங்கள் எப்படி தட்டு காலி ஆச்சுன்னே தெரியல. பாருங்கள் நான் எப்படிலாம் பொம்மை மாதிரி க்ரியேட் பண்ணுறேன்ட்டு. இது மாதிரி தோசை க்ரியேட்டிவாக கொடுத்து பாருங்களேன், காய்கறி உள்ளே போன மாதிரி ஆச்சு, லாலிபாப் தோசை.